இனி நாங்கள் ரோமர் 9வது அதிகாரம் துவங்கி நாங்கள் மேற்கொண்டு பார்ப்போம். இன்றைக்கு எத்தனை அதிகாரங்கள் முடிக்க முடியும், முடிஞ்சால் நாங்கள் 16 வரைக்கும் போவோம். இந்த பகுதிகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய விஷயங்கள் அப்போஸ்தலர் பவுல் அங்கே சத்தியத்திலிருந்து சத்தியமாகிய தேவனுடைய அங்கே வசனத்திலிருந்து எல்லாத்தையும் கோட் பண்ணி காட்டுறார். சில புது விஷயங்கள் நீங்கள் இதில் பார்க்கக்கூடியதாக இருக்கும். நான் மேற்கொண்டு வாசிக்கிறேன், கவனமாக அவதாரிங்க. இன்னைக்கு அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கிறது. நான் சொல்லுகிறது பொய் அல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியா இருக்கிறது. மாமிசத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. அப்போஸ்தலர் பவுல் தன்னை மனவேதனையை வெளிப்படுத்துறார். ஏன்னா அவர் இஸ்ரவேலனா இருந்து இஸ்ரவேலர் இந்த சலாக்கியத்தை இழந்து போனாங்கன்றதுக்காக. அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவீகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாய பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவைகளே. பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாமிசத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்துக்கும் மேலான தேவன். ஆமென். இயேசு குறித்து சொல்லும் போது அங்கே அவருக்கு அங்கே கர்த்தத்துவத்தின் பேர்ல வர்ற கனத்தையும் மகிமையும் அங்கே அப்போஸ்தலர் பவுல் கொடுக்கிறார். ஆமென். இவர் என்றென்றைக்கும், அதை இந்த கவனிக்கணும், இவர் என்றென்றைக்கும், முன்பு பின்பு எல்லா காலங்களும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். 6வது வசனம், தேவ வசனம் அவமாய் போயிற்று சொல்லக்கூடாது. ஆமென். யாருமே சொல்லக்கூடாது. இன்னைக்கு கேள்வி, ஓகே, இன்னைக்கு யாரும் சொல்லக்கூடாது. தேவ வசனம் அவமாய் போயிற்று, அதாவது ஆண்டவருடைய சத்தியம் தேவ வசனம் நீங்க சொல்லப்படுறது. அங்கே இன்றைக்கு நாங்க சொல்ற இந்த பழைய ஏற்பாடுன்னு சொல்லப்படுகிற சத்தியத்தை அதை அப்போஸ்தலர் சொல்ற யாரும் சொல்லக்கூடாது, அவமாய் போயிட்டு வைடா போயிட்டுன்னு சொல்லக்கூடாதான். ஏனென்றால் இஸ்ரவேல் வம்சத்தார் எல்லாரும் இஸ்ரவேலர் அல்லவே. இஸ்ரவேலருக்கு இந்த சத்தியத்தை அறிஞ்சு கொள்ள முடியாம போனது காரணம், இஸ்ரவேலர்னு சொல்றவங்க எல்லாரும் இஸ்ரவேலருக்குரியவங்க அல்ல. ஓகே, அவர்கள் ஆபிரகாமின் சந்ததியாரானாலும், அவங்க ஆபிரகாமின் சந்ததியாரா இருந்தாலும் எல்லாரும் பிள்ளைகள் அல்லவே. ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறது. ஓகே, இது ஆதியாகமம் 21வது அதிகாரம் 12ல இதை கோட் பண்ணி காட்டுறார் அப்போஸ்தலர் பவுல். ஓகே, என்ன சொல்லியிருக்கான்? ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று சொல்லி இருக்கிறது. அது எப்படி என்றால், மாமிசத்தின்படி பிள்ளைகளானவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, வாக்கு தத்துவத்தின்படி பிள்ளைகளானவர்களே அந்த சந்ததி என்று எண்ணப்படுகிறார்கள். மாமிசத்தின்படி எனக்கும் ஆபிரகாமுக்கு இரத்த சம்பந்தம், ஈசாக்குக்கு எனக்கு இரத்த சம்பந்தம், யாக்கோபுக்கு எனக்கு இரத்த சம்பந்தம் அப்படின்னு சொல்லி மாமிசத்தின்படி நீங்க இஸ்ரவேலரை இணைச்சி காட்டுவீங்களா இருந்தா அப்படிப்பட்டவங்க உண்மையான இஸ்ரவேலர். ஓகே, வாக்கு தத்துவத்தினால் உருவான இஸ்ரவேலர் தான் உண்மையான இஸ்ரவேலர். ஆமே, வாக்கு தத்துவத்தின்படி உருவானவங்க எதனால் உருவாக்கப்படுறாங்க? விசுவாசத்தினால் உருவாக்கப்படுற இஸ்ரவேலரை குறித்து தான் இங்க சொல்லப்படுது. அந்த வாக்கு தத்தமானது வார்த்தையாவது குறித்த காலத்தில் வருவேன், அப்பொழுது ஒரு சாரால் குமாரனை பெறுவாள் என்பது. இது ஆதியாகமம் 18வது அதிகாரம் 10லிருந்து 14 வரைக்கும். இதுவும் அல்லாமல் நம்முடைய பிதாவாகிய ஈசாக்கு என்னும் ஒருவராலே ரெபேக்கா கர்ப்பவதியான போது, ஓகே, பிள்ளைகள் இன்னும் பிறவாமல் நல்வினை தீவினை ஒன்றும் செய்யாமல் இருக்கையில் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலின் படி இருக்கிற அவருடைய தீர்மானம் கிரியினாலே நிலை நிற்காமல் அழைக்கிறவராலே நிலை நிற்கும் படிக்கு மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான் என்று அவளுக்கு சொல்லப்பட்டது. இது ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல இருக்கு. ஓகே, இந்த மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வான்னு சொல்லி அதுல பாருங்க, இயேசு கிறிஸ்து ஆண்டவர் யாரையும் அழைக்கிறது குடும்பத்துக்கு மூத்தவனுக்கு தான் இந்த பொறுப்பு. உலக வழக்கத்தின்படி அப்படிதான், மூத்தவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்,
மூத்தவனுக்கு தான் மூத்த புத்திர சுவீகாரம், அவனுக்கு தான் ராஜ்யபாரனாலும் 10 மகன் இருப்பான்னா குடும்பத்தில் மூத்த மகனுக்கு தான் அடுத்த ராஜா இருந்தா அரசாட்சி கிடைக்கும். அப்படி மனுஷன் அப்படி தேர்ந்து கொண்டிருக்க ஆண்டவர் அப்படி அழைக்கிறவர் அல்ல. யார அவர் அழைக்கிறாரோ அவன் மூலமா தான் அந்த சந்ததி உருவாகும், அந்த பதவி அந்த இடத்துக்கு கிடைக்கும். ஓகே, இது அந்த ஜெனரேஷனலா வர உலக வழக்கங்கள் படி ஆண்டவர் பின்பற்றுகிறவர் அல்ல. ஓகே, நார்மலா உலக வழக்கத்தின்படி மூத்தவன் இளையவனுக்கு ஊழியம் செய்வானா, இளைய மூத்தவனுக்கு ஊழியம் செய்வானா? மூத்தவனுக்கு தான் இளைய ஊழியம் செய்வான். ஆண்டவர் அழைப்பின்படி அப்படி அல்ல. ஆண்டவர் சில நேரம் மூத்தவனையும் அழைக்கலாம், இளையவனையும் அழைக்கலாம். யார அழைக்கிறாரோ அழைப்பை பெற்றவன் மட்டும்தான் அந்த காரியத்தை செய்யலாம். மூத்தவன் இளையவன் அந்த பிரச்சனையெல்லாம் ஆண்டவருக்கு இல்லை. அப்படியே யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்றும் எழுதி இருக்கிறது. இது மல்கியா 1ஆம் அதிகாரம் 2-3 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சொல்லுவோம், இங்க எல்லாமே என்னத்தை கோட் பண்றார்? பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாடுன்னா சத்தியம். ஓகே, வேதத்திலிருந்து கோட் பண்ணி காட்டி கொண்டு வர. அந்த நேரம் இந்த புதிய ஏற்பாடுன்ற ஒரு புத்தகமே எழுதப்படவில்லை. ஓகே, அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு புதிய ஏற்பாடு தான். இப்ப பழைய ஏற்பாடு தேவைன்னு சொல்றவங்க எவ்வளவு பெரிய முட்டாள்கள். ஓகே, ஏன்னா அப்போஸ்தலர் பவுல் அவ்வளவு கோட் பண்ணி காட்டுறது பழைய ஏற்பாடு தான். ஓகே, ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி ஒன்றென்று சொல்லலாமா? சொல்லக்கூடாதே. அநீதி அதாவது எல்லாரும் மூத்தவனுக்கு தானே எல்லா பொறுப்பையும் கொடுக்கலாமா? மூத்தவன் தானே முறைப்படி அழைப்பை பெற வேண்டியவன், அதை எப்படி இளையவனை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு நாங்க ஆண்டவரை சொல்லிடுமா? ஆண்டவர் அநீதி உள்ளவர் நாங்க சொல்லிடலுமா? எல்லாரும் செய்யற மாதிரி செய்யாம ஆண்டவர் தண்டித்து செய்யறாரு. ஓகே, இந்த வழக்கத்தை நீ உருவாக்குனது. ஆனா ஆண்டவர் அநீதி உள்ளவரா? இல்ல, அப்படி அல்ல. ஓகே, ஆகையால் நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்தில் அநீதி என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாது. அவர் மோசையை நோக்கி எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ, இது யாத்திராகமம் 33:19 கோட் பண்ணி இதை மைனா சொல்லி கொண்டு வரேன்னா, அப்போஸ்தலர் பவுல் ஒண்ணுமே தன் சுய உபதேசம் கொடுக்கல யாருக்கும். எல்லாமே அங்கே ஆதி முதலா என்ன இருக்கோ அதை தான் எடுத்து கோட் பண்ணி காட்டுறாரு. ஓகே, மோசையை நோக்கி எவன் மேல் இரக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாய் இருப்பேன், எவன் மேல் உருக்கமாய் இருக்க சித்தமாய் இருப்பேனோ அவன் மேல் உருக்கமாய் இருப்பேன் என்றார். ஆகையால் ஓகே, விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயா. ஆமே, விரும்புகிறனாலும் அல்ல, எனக்கு இந்த ஊழியம் செய்யணும், இந்த ஊழியம் எனக்கு தேவை, நான் இப்படி ஒரு ஊழியக்காரனா வரணும், இல்லாட்டி நான் இந்த ஆண்டோட அழைப்பை பெறணும், இல்லாட்டி நான் இப்படி வாழணும் அப்படி வாழணும் அப்படின்னு நீங்க விரும்புகிற மனுஷனாலும் இல்லையா. ஓடுகிற மனுஷன்னா அதுக்காக முயற்சி செய்யறவனாலும் அல்ல. உலகத்துல எல்லாமே முயற்சி செஞ்சு எல்லாருமே வெற்றி காண்றது இல்லை. ஓகே, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலயாம். தேவன் இரக்கம் பெற்ற மனுஷனுக்கு தான் இந்த அழைப்பும் இந்த ஓட்டத்துல வெற்றியும் பெறலாம். ஆமென். சோ ஆண்டோட இரக்கத்துக்காக நாங்க காத்திருக்கணும். ஆண்டவர இரக்கத்துக்காக நாங்க என்ன செய்யணும்? நாங்க எங்களை தாழ்த்தணும். மேலும் என்னுடைய வல்லமையை உன்னிடத்தில் காண்பிக்கும்படியாகவும் என்னுடைய நாமம் பூமியில் எங்கும் பிரஸ்தாபம்படியாகவும் உன்னை நிலை நிறுத்தினேன் என்று பார்வோனுடைய சொன்னதாக வேதத்தில் சொல்லி இருக்கிறது. ஆமென். அப்போஸ்தலர் பவுல் வேதம்னு சொல்றது என்னத்த? இது எங்க இருக்கு? யாத்ராமத்துல இருக்கு. ஓகே, யாத்ராமத்துல தான் ஆண்டவர் என்ன செய்யறார்? மோசே அவன் உள்ளம் கடினப்படுதுன்னு ஆண்டோட முறையிட, நான் தேவன் இந்த உலகத்துக்கு காண்பிக்கிறதுக்காக தான் பார்வோன்னு நான் அன்னைக்கு அப்படியான கடின உள்ளத்தோட நிலைநிறுத்தி இருக்கேன். ஆமென். அங்கே இஸ்ரவேலின் தேவனுடைய மகத்துவத்தை உலகம் அறியணும்னு சொல்லி தான் நான் பார்வோனை உருவாக்குனேன்னு சொல்லி அங்கே ஆண்டவர் அங்கே மோசைக்கு சொல்றார். ஆமென். அப்போஸ்தலர் பவுல் இங்க வேதம்னு சொல்றது என்னத்த? மோசையின் 5 ஆகமங்கள் ஒன்றான யாத்ராமத்தை அப்போஸ்தலர் பவுல் சொல்றார் வேதம் உண்டு. அப்ப பழைய ஏற்பாடு வேணா அப்படின்னு சொல்லி சொல்றாங்களுக்கு என்னத்த வேணான்னு சொல்றாங்க? ஆண்டவர் இந்த வேதத்தை வேணான்னு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்து சொல்ற, ஓகே, உமது வேதமே சத்தியம் அப்படின்னா சத்தியத்தை மறுதளிக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்கா வேதத்தை வேணான்னு சொல்றாங்க. இன்னைக்கு வேதம் அப்போஸ்தலர் பவுல் குறிப்பிடுறத பழைய ஏற்பாட்டை தான். பழைய ஏற்பாடுனா மனுஷனால் கொடுக்கப்பட்ட பேர் தான் பழைய ஏற்பாடு. ஓகே, ஆண்டோட ஆகமங்களுக்கு என்ன பேர்? தோரான்னு தான் சொல்லுவாங்க. ஓகே, நியாயப்பிரமாணம் தான் பொது பெயர்.
பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு மனுஷன் கொடுத்த பேர். இன்னைக்கு அப்போஸ்தலர் பவுல் சொல்ற பழைய ஏற்பாடு வந்து வேதம்னு அப்போஸ்தலர் பவுல் குறிப்பிடுகிறார். ஆமென். வேதத்தில் சொல்லி இருக்கிறது. ஆதலால் எவன் மேல் இரக்கமாயிருக்க சித்தமாயிருக்கிறாரோ அவன் மேல் இரக்கமாயிருக்கிறார், எவனை கடினப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனை கடினப்படுத்துகிறார். இப்படியானால் அவர் இன்னும் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? அவர் சித்தத்துக்கு எதிர்த்து நிற்பவன் யார் என்று என்னுடனே சொல்லுவாய் என்று என்னுடனே சொல்லுவாய். ஓகே, அப்படியான ஆண்டவர் தான் கடினப்படுத்தியும் உண்டாக்குறார், ஆண்டவர் தான் நியாயத்தையும் உண்டாக்குறாருண்டா ஆண்டவர் ஏன் குற்றம் பிடிக்கிறார்? ஆமென். ஏன் குற்றம்? அவர் நினைச்சதுதான் யாரும் தடைப்படுத்த இயலாது. இன்னைக்கு ஒரு கேள்வி இருக்கு, ஏன் ஆண்டவருக்கு மாத்த இயலாது எல்லாத்தையும்? ஏன் ஆண்டவர் துன்மார்க்குன்னு சொல்றார்? ஏன் அவர் தானே அதையும் அவனுக்கும் இடம் கொடுத்து வச்சிருக்கார், நீதிமானுக்கும் அவர் தானே இடம் கொடுத்து வச்சிருக்கார். அப்ப எப்படி நாங்க சொல்றது அப்படின்னு யார் அப்படி என்னுடனே ஏன் சொல்லுவான்னு அப்போஸ்தலர் ஒரு கேள்வியா கேட்கிறார். ஓகே, அப்படியானால் மனுஷனே தேவனோடு எதிர்த்து தர்க்கிக்க நீ யார்? மனுஷனை பார்த்து, சாதாரண மனுஷனை பார்த்து அப்போஸ்தலர் கேட்கிறார். இப்படி நீ ஆண்டோட காரியங்கள்ல நீ குற்றம் பிடிக்கிறதுக்கு, அவரோட நீ தர்க்கம் பண்றதுக்கு நீ யார்? ஏன்னா அவர் தான் எங்களை படைச்சார். ஓகே, எங்களை படைச்சு எல்லா பெனிஃபிட்டும் கொடுத்து எல்லா விதமான ஃப்ரீடமும் கொடுத்து, ஓகே, துர்மார்க்கத்தை சூஸ் பண்றதும் உங்க கையில தான் இருக்கு, நீதிமான வாழ்றதும் உங்க கையில தான் இருக்கு. ஓகே, இந்த ரெண்டு சாய்ஸையும் கொடுத்துட்டு, ஓகே, அதான் ஏன் பாவம்னு பாவத்தை உருவாக்கி வச்சிருக்க அப்படின்னு ஒருத்தர் என்கிட்ட கேட்டான். ஓகே, நான் வேலை செய்யற இடத்துல கேட்டான், சின் ஏன் ஆண்டவர் சின்ன உருவாக்கி வச்சிருக்காரு, ஏன் சின்னு தெரியுது. ஓகே, நீ ஒரு கிணத்துல குதிக்க போறதுக்குள்ள கிணறு எவ்வளவு ஆழம், கிணத்துல குதிச்சா என்ன நடக்கும்னு உனக்கு அறியாமல நீ குதிக்க போற. கிணத்துல குதிஞ்ச நீ செத்து போன்னு தெரியாட்டி அது நீ செய்யற தவறா, இல்லாட்டி நீ உனக்கு கான்சிக்வன்சஸ் உனக்கு தெரியப்படுத்தி வச்சிருக்கிறது நல்லமா கெட்டதா? அது உலகத்துல பாருங்க, ஆதாம் ஏவாளுக்கு சொன்னார், நீ இந்த குற்றத்தை செய்யற நாளில் சாகவே சாவாய். அவர் பாவத்தை கண்ணாடி மாதிரி காட்டுறார். இதுதான் ஓகே, இதை மீறினா உனக்கு இது நடக்கும் கட்டாயம். அது நியாயமான காரியமா அநியாயமான காரியமா? நீ போற வழியில குழி இருக்கு, உனக்கு முன்னுக்கு போட் போட்டிருக்கு, இதுல குழி இருக்கு, இதுல விழுந்து நீ வேணும்னு விழுந்தா செத்து போவ. ஓகே, பாவம்ன்றது அப்படிதான். பாவம்னு போட் போட்டு பாவத்தை எல்லாம் அப்படியே ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்க காரணம் என்ன? இதுக்குள்ள பூராது, இதுக்குள்ள போனா நீ இந்த பிரச்சனை இந்த மாதிரி மரணத்தை தழுவ வேண்டி வரும் என்றதை காட்டுறதுக்கு தான் உலகத்துல ஆண்டவர் பாவம்னு ஒன்றை செப்பரேட் பண்ணி வச்சிருக்க. ஓகே, அப்ப பாவம்னு ஒன்று இல்லாட்டி உனக்கு தெரியாது, நீ போய் செத்த பிறகுதான் உனக்கு தெரியும், முடிவு வந்த பிறகுதான் தெரியும், இதுதானே இதுல கான்சிக்வன்ஸ். அப்ப நீ சொல்லலாம் ஆண்டவர் வந்து பிள்ளையா எங்களுக்கு வழி நடத்தினாரு. ஓகே, பாவத்தை செப்பரேட் பண்ணி பாவம்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்கிறது உனக்கு பாதுகாப்புக்கு. ஓகே, ஆகவே ஆண்டவரை பார்த்து நாங்க கேட்க இயலாது, தர்க்கம் பண்ண இயலாது. ஏண்டா உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவை நோக்கி நீ என்னை ஏன் இப்படி உண்டாக்கினா என்று சொல்லலாமா? ஓகே, இதுவும் வேதத்தில் உள்ள ஒரு வசனத்தை அங்க கோட் பண்ணி காட்டுறாரு. மிதியிட்ட ஒரே களிமண்ணினால் குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவீனமான காரியத்துக்கும் பண்ணுகிறதுக்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் இல்லையா? மிதியிட்ட மண்ணுன்னு சொன்னா, ஓகே, மண்ணை கொண்டாந்து சலிச்சு குயவன் என்ன செய்வான், ஒவ்வொரு பாத்திரமா வணையும் போத தண்ணி எல்லாம் போட்டு கணக்கா சரியான பதத்துக்கு அதை குழைச்செடுப்பான். ஓகே, குழைச்சி மிதிச்சு அதை அந்த கிளேய கணக்கா பதத்துக்கு எடுப்பான். அப்ப அவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்ச குயவனுக்கு தனக்கு இஷ்டமான பாத்திரங்களை வணைகிறதுக்கான அதிகாரம் இல்லையா? ஏன்னா அவ்வளவு பாடும் பிரயாசப்பட்டது யாரு? குயவன். ஓகே, அப்ப நீ உருவமே இல்லாம இருக்கிற, அதை விட நீ எந்த உருவத்துக்காக மாற்றப்பட்டு பிரயோஜனப்படுறது பிரயோஜனமான காரியமா இருக்கு இல்லையா? ஓகே, ஒண்ணுமே இல்லாம மண்ணா இருந்து காஞ்சி போற நீ உன்னை அவன் குழைச்சி தனக்கு ஏற்ற மாதிரியான பாத்திரங்களை வணைஞ்சி உன்னை உபயோகப்படுத்துறான். அதுதான் மேன்மையான காரியமா இருக்கு. ஓகே, அதனால்தான் இன்னைக்கு அப்போஸ்தலர் அதிகாரம் இல்லையா? ஓகே, தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும், இதுவும் 21ஆம் அதிகாரமும்
வசனமும் ஏசாயா 29:16 ஏசாயா 45:9 இருக்க வசனம் எல்லாம் இன்னைக்கு அப்போஸ்தலர் இன்னைக்கு கண்டினியூ பாருங்க, அவர் கோட் பண்ணி காட்டிக்கொண்டே போறார். ஓகே, அதிகாரம் தேவன் தமது கோபத்தை காண்பிக்கவும் தமது வல்லமையை தெரிவிக்கவும் தாம் மகிமைக்காக எத்தனமாகின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாய் அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையா இருந்தாரானால் உனக்கு என்ன? ஓகே, அவர் யூதருக்கு மாத்திரமல்ல புறஜாதிகளிலிருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே சொல்றார். ஓகே, தமது மகிமையான இந்த 23ஆம் வசனத்தை வடிவா கவனிங்க. தமது மகிமையான எத்தனமாகிய கிருபா பாத்திரங்கள் மேல், அதாவது எங்களை மேல, நாங்க ஆண்டோட என்ன பாத்திரமா இருக்கோம்? கிருபையினால வணையப்பட்ட பாத்திரங்கள். தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தவும் சித்தமாகி, ஓகே, எங்களை மாதிரி கிருபையினால மீட்டுக் கொள்ளப்பட்ட எங்கள் மேல் ஆண்டோட மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்த சித்தமாகி அழிவுக்கு எத்தனமாக்கப்பட்ட கோபாக்கினின் பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோட பொறுமையா இருந்தாரால் உனக்கு என்ன? உனக்கு என்ன? ஆண்டவர் யார் மேல பொறுமையா இருந்தா உனக்கு என்ன? அதான் எஸ்கிஸ் அநியாயம் செய்யணும், இன்னும் அநியாயம் செய்யட்டும், உனக்கு என்ன? நீ பொறுமையா இரு. ஓகே, ஒன்ன ஆண்டவருக்கு கிருபையினால மீட்டுக் கொண்டவர் தச்சமே அந்த துன்மார்க்கனையும் என்ன செய்யலாம்? ஒரு திருந்தி அவன் ஆண்டவருக்குள்ள வர்றதுக்கு ஒரு ஆண்டோட சித்தம் இருக்கலாம், அதுக்காக ஆண்டவர் நீடிய பொறுமையா இருக்கலாம். ஓகே, ஒன்றை ரட்சிப்பை நீ பெற்றுக்கொண்ட, நீ ஆண்டவர் சொன்ன காரியத்தை செய்து கொண்டு பொறுமையா இரு, உனக்கு என்ன? அவர் யூதரிலிருந்து மாத்திரமல்ல புறஜாதிகளும் இருந்து நம்மை அழைத்திருக்கிறாரே. அந்தபடி எனக்கு ஜனங்கள் அல்லாதவர்கள் என்னுடைய ஜனங்கள் என்றும் சிநேகிக்கப்படாதிருந்தவளை சிநேகிக்கப்பட்டவள் என்றும் சொல்லி அழைப்பேன். இது ஓசாயா புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். ஓகே, எல்லா அப்போஸ்தலர்களும் கோட் பண்ணி தான் காட்டுறார். ஓகே, சொல்லி அழைப்பேன், நீங்கள் என்னுடைய ஜனங்கள் அல்லவென்றும் வென்று அவர்களுக்கு சொல்லப்பட்ட இடத்தில் அவர்கள் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள் என்று ஒசியாவின் தீர்க்க தரிசனத்தில் சொல்லி இருக்கிறது. இது ஒசியா 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இருக்கு. எல்லாம் கோட் பண்ணி தான் காட்டுற. ஓகே, ஒரு காலத்துல நாங்க தேவனுடைய ஜனங்கள் அல்ல, நாங்க அருவருப்பின் ஜனங்கள், நாங்கள் விக்கிராராதனின் ஜனங்கள்னு ஒதுக்கப்பட்டிருந்த எங்களை இன்றைக்கு நாங்க யாருடைய ஜனங்கள்னு சொல்லப்படுறோம்? தேவனுடைய ஜனங்கள். இதெல்லாம் அங்க தீர்க்க தரிசனமா உழைக்கப்பட்டுதான் நாங்க இன்றைக்கு. அதனாலதான் தேவ பிள்ளைகள் லேசுப்பட்டவர்கள் அல்ல. ஓகே, நாங்க இன்னைக்கு இந்த உலகத்துல பிறந்து இந்த வேதத்தை தூக்கிட்டு இன்னைக்கு நாங்க தேவனுக்குன்னு வாழ்றோம்டா, இது நான் ஒசேயாவின் தீர்க்க தரிசனத்தில் உரைக்கப்பட்ட ஒரு பாத்திரம். ஆமென், அதை நீங்க ஞாபகத்தை வச்சுக்கோங்க. அதனாலதான் நீங்கள் முன்னுரைக்கப்பட்ட பிள்ளைகள். ஓகே, வாக்குத்தத்தின் பிள்ளைகளாக நாங்க காணப்படுகிறோம். அதனால நாங்க என்ன செய்யக்கூடாது? ஆண்டவர் அலட்சியமாவும் அசட்டையாவும் நாங்க வாழக்கூடாது. ஆமென். சோ எங்களை இவ்வளவு காலமா நினைச்சு இந்த தருணத்துக்காக காத்திருந்த தேவனுக்கு என்ன செய்யணும்? நாங்க என்ன செய்யணும்? யோசிச்சு பாருங்க. இல்லாத ஒருத்தனை மேல அன்பை வச்சு காத்து கொண்டிருந்த தேவனுக்கு இன்னைக்கு நீ வந்தவுடன் நீ என்ன செய்யணும்? நன்றி உள்ளவனா இருக்கணும். இந்த சான்ஸ் ஆண்டவர் என்ன ஒசேயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தின் போது குறைச்சார் இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு ஆக்களையும். ஆக நீங்க என்ன செய்யணும்? நீங்க இல்லாதிருந்த போது உங்களை நேசிச்ச தேவனுக்கு எவ்வளவு அன்புள்ளவங்களா இருக்கணும். நீங்க எக்ஸிஸ்டன்ஸ் சைட்ல உங்களை எந்த பேர் பட்டியலும் இல்லை. ஆனா இன்றைக்கு இந்த நாளுக்காக ஆண்டவர் காத்திருந்தார். ஆமென். அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். ஓகே, சொல்லி இருக்கிறது. அல்லாமலும் இஸ்ரவேல் புத்திரருடைய இலக்கம் சமுத்திரத்தின் மனதாத்தனையா இருந்தாலும் மீதியா இருப்பவர்கள் மாத்திரம் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென். ஆண்டவர் இதையும் எங்க சொல்றாரு? இத ஏசாயா 10:22-23 சொல்றாரு. அவர் நீதியோடு சீக்கிரமாய் தம்முடைய காரியத்தை நிறைவேற்றுவார், கர்த்தர் பூமியில் சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார் என்றும் ஏசாயா இஸ்ரவேலை குறித்து சொல்லி இருக்கிறார். ஆமென். சோ இஸ்ரவேல் ஜனங்கள் மனலத்தனையா இருந்தா கூட, ஓகே, நாங்க ஆபிரகாம் சந்ததி நாங்க மோசேட வழிகாட்டல வாழ்றவங்க கம்பட்டா அடிச்சு கொள்ளலாம், எண்ணிக்கை இல்லாம இருக்கலாம். ஆனா அதுல ஒரு குறிப்பிட்ட ஜனம், அதுல இருக்கிற மீதியான கொஞ்சம் ஜனம் தான் ரட்சிக்கப்படுவார்கள். ஓகே, ஆகவே
யூதருக்கு வேற ஒரு ஐடியா ஆண்டவர் வச்சிருக்காரு, அவங்களுக்கு இந்த கிருபை இல்லை, அவங்களுக்கு வேற ஒரு சிஸ்டத்தின்ல பரலோகம் கொண்டு போயிடுவார்னு வேதத்துல எங்கேயும் சொல்லப்படையில. அவங்களையும் வடிகட்டி ஒரு கூட்டச்சனத்தை தான் ஆண்டவர் மீதியை எடுக்கிறார். அல்லாமலும் ஏசாயா முன்னே சொல்லி இருந்தபடி, ஓகே, ஏசாயா முன்னே சொல்லி இருந்தபடி, ஓகே, அப்ப இப்ப எல்லாம் நடக்கிறது யார் சொல்லி இருந்தபடி? முன்பு தீர்க்கதரிசிகள் சொல்லி இருந்தபடி. ஆமென். சோ ஒரு தீர்க்கதரிச வசனம் கூட அங்கே அவமாய் போகவில்லை. இயேசு கிறிஸ்து சொன்னது அக்யூரேட்டா இல்லையா? மத்தேயு 5 சொல்றார், நான் தீர்க்கதரிசனியானால் நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்கதரிசனாலும் அழிக்க வந்தேன் என்று இருக்கிறார்கள், அவை நிறைவேற்றுவதற்கே வந்தேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லிருக்கார். அதன்படி, ஓகே, அப்போஸ்தலர் பவுல் சொல்றார், அதன்படி தான் எல்லாம் நடக்குது. அப்ப நாங்க அதை எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஓகே, அல்லாமல் ஏசாயா முன்னே சொன்னபடி சேனைகளின் கர்த்தர் நமக்குள்ளே ஒரு சந்ததியை மீதியாக வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி குமோராவுக்கு ஒத்திருப்போம். ஏசாயா 1:19 இந்த வேர்ஸ் இருக்கு. ஓகே, ஆண்டவர் எங்க ஒரு தனக்குன்னு ஒரு ஜனத்தை மிச்சம் வச்சிருக்காண்டி இஸ்ரவேல் என்ற ஜனம் அப்படியே என்ன சோதம் குமராவை ஆன்லைன்ல போய் தட்டி பாருங்க. சோதம் குமரா இதெல்லாம் இதுல ஆர்கியாலஜிக்கல் அது இதெல்லாம் வெளியே வராது. ஏனென்றா அப்ப பைபிள் உண்மையா இருமே, பிக் பேங் தியரி பொய்யா போயிடும். அதனால போய் பாருங்க. சோதம் குமரா இன்றைக்கும் சாம்பலும் கந்தகமும் தான் அங்க கிடக்கு. ஓகே, பிரிம்ஸ்டோனும் அங்கே சல்ஃபரும் தான் இருக்கு. நிலத்துல இருந்து எடுக்கிற சல்ஃபர் 70% சல்ஃபர் தான் இருக்கும். அதை தான் கிளீன் பண்ணி எடுக்கணும். சோதம் குமரா மண்மேட்டில் இருக்கிறதுல 95.7 அவ்வளவு ஹை பவர் உள்ள கந்தகம் தான் அங்க விழுந்திருக்கு. யாரால் அழிக்கப்பட்டது? தேவனால் அழிக்கப்பட்டது. இன்றைக்கு வரைக்கும் சாம்பல் மேடா தான் இருக்கு. யாருமே அதை திருப்பி குடியேறவில்லை. ஒத்திருப்போம். இப்படி இருக்க நாம் என்ன சொல்லுவோம்? நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள், அது விசுவாசத்தினராகும் நீதியே. ஆமென். நீதியை தேடாத, இப்படி இருக்க நாம் என்ன, நீதியை தேடாத புறஜாதியார் நீதியை அடைந்தார்கள். ஆமென். அது விசுவாசத்தினால் உண்டாகும் நீதியே. நீதியை தேடாத புறஜாதிகள். நாங்க நியாயப்பிரமாணத்தை தேடினோமா? நீதினா என்ன? நீதி எங்க பார்க்கலாம்? நியாயப்பிரமாணத்தை தான் பார்க்கலாம். நாங்க அதை தேடல, ஆனா எங்களுக்கு அந்த நீதி கிடைச்சது. அது என்னத்தினால கிடைச்சது? விசுவாசத்தினால கிடைச்சது. இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் எங்களுக்கு அது கிடைச்சது நீதியே. நியாயப்பிரமாணத்தை தேடின இஸ்ரவேலரோ நியாயப்பிரமாணத்தை அடையவில்லை. ஓகே, ஆனா அவங்க நியாயப்பிரமாணத்தை தேடினாங்க, நாங்க தேடல, ஆனா எங்களுக்கு கிடைச்சது. அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால கிடைச்சது. ஆனா இஸ்ரவேலர் என்ன செஞ்சாங்க? நியாயப்பிரமாணத்தை தேடினாங்க அவங்களும், ஆனா அவங்களுக்கு அந்த நீதி கிடைக்க இல்லை, அந்த நியாயப்பிரமாணத்தை அடையவில்லை. என்னத்தினால் என்றால் அவர்கள் விசுவாசத்தினாலே அதை தேடாமல் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேடினபடியால் அதை அடையவில்லை. இடறுதலுக்கான கல்லில் இடறினார்கள். நாங்க விசுவாசத்தின் மூலம் அதை தேடுறோம். இயேசு கிறிஸ்து எங்களுக்காக மரித்து நியாயப்பிரமாணம் போட்ட எல்லா பெனால்டியிலும் எங்களை காப்பாத்தி விட்டுட்டா, இனி எங்களுக்கு நியாயப்பிரமாணம் நிறைவேறிட்டு நியாயப்பிரமாணத்தினால் வந்த தண்டனை இனி எங்களுக்கு முடிந்து விட்டது. நாங்கள் இனி விசுவாசத்தினால நியாயப்பிரமாணத்தை தேடுகிறபடியினால் அந்த நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு நாங்க வாழ்றவரா இருக்கோம். அவங்க ஜஸ்ட் கிரியைகள்னால, விசுவாசம் விசுவாசம் எல்லாம் அவங்கள்ட்ட இல்லை. ஓகே, விசுவாசம் அதனாலதான் இஸ்ரவேல் அடிக்கடி சோரம் போக காரணம். அவங்களோட விசுவாசம் இருக்குல்ல, ஜஸ்ட் கிரியைகள் இருந்தே. பயம், கிரியைகள் என்னத்துல இருக்கும்? பயத்தினால. ஓகே, ஹைவேல போற எல்லாருக்கும் விருப்பம் இல்லை 100ல போறதுக்கு. என்னத்துல போறாங்க? ஏன் போறாங்க? போலீஸ்காரன் இல்லாத இடத்துல என்ன செய்வாங்க? ஃபாஸ்டா போய் பிடிபட்டுருவாங்க, அவன் ஒளிச்சிருந்து பிடிச்சிருவாங்க. அப்படியானால் அவங்க அந்த சட்டத்தை மதிச்சு உண்மையா மதிச்சா இன்னைக்கு நடந்து கொண்டிருக்காங்க இல்ல. ஓகே, கடமைக்கு மீறினா எங்களுக்கு தண்டனை வந்துடும், மீறினா எங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் போயிடும், இது நாங்க வழி வழியா செஞ்சு கொண்டு வருவோம், இது எங்களோட ஆச்சாரமா இருக்கு. அதுதான் கிரியை. ஓகே, விசுவாசத்தினால் செய்கிறவன் என்ன செய்வான்? தேவனுக்கு பயந்து அதுக்குரிய அர்த்தத்தோட உண்மையான அன்போட என்ன செய்வான்? அந்த காரியங்களை மேற்கொள்வான். ஓகே, கிரியை என்ன செய்யும்? ஜஸ்ட் ஒர்க் ஒன்லி. ஓகே, பாவம் செஞ்சுட்டேன்னு கண்டுட்டாங்க ஆக்கள் முன்னுக்கு என்ன செய்யணும்? நான் பாவ நிவாரண பழி ஒன்று கொடுத்து தப்பணும். ஓகே, அப்ப திருப்பி நான் நீதிமான் ஆயிடும். இப்படின்னு ஒரு ஆச்சாரமா செஞ்சாங்களே வழிய ஒன்றையும் விசுவாசத்தினால் செய்யவில்லை.
அதனால தான் அவங்க என்ன செஞ்சாங்க, இடரிலாக காலப்போக்கில் இயேசு கிறிஸ்து யாருன்றதை அடையாளம் காண முடியாதபடி அங்கே மிகவும் குருட்டாட்டம் உள்ள கண்களா உடைய மனுஷனா இருந்தாங்க. கீழே போக அதே அப்போஸ்தலர் பவுல் சொல்றார். ஓகே, இது இந்த வசனம் 32 ஏசாயா 8:14 கிடக்கு, 28 ஏசாயா 28:14 இருக்கு. இதோ இடர்களுக்கான கல்லை தவறுதற்கான கண்மலையும் சீயோனில் வைக்கிறேன், அவரிடத்தில் விசுவாசமாய் இருப்பவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. அவன் எழுதியிருக்கிறபடி ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் எழுதியிருக்கிறபடி ஆயிற்று. அப்ப சொல்லிருமா யாரும் தேவனுடைய தீர்க்கதரிசி புத்தகங்கள்லாம் இனி தேவையில்லைன்னு? ஓல்ட் டெஸ்டமென்ட்க்கு ஆப்போசிட்டா போக தேவையா? இப்ப யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க எவ்வளவு பொய்யர் இருக்காங்கன்னு. ஏசாயா 8:14, ஏசாயா 28:14 இதை குறிச்சு போட்டிருக்கு. ஓகே சகோதரரே, எல்லாம் நடந்தது அங்கே தேவனுடைய வேதத்தின் படித்தான் எல்லாம் நடக்குது. ஓகே, தேவனுடைய வேதத்தின் படி எல்லாம் அங்க ஒண்ணு நடக்காது. வேதத்துக்கு மீறி எதையும் செய்யறதுக்கு யாராலையும் முடியாது. செய்யறவன் தவறுவான், இடருவான். இடறுதல், இந்த வேதம் நியாய பிரமாணம் ஒருத்தனுக்கு இடறுதலுக்கும் கல்லா இருக்கு, ஒருத்தனுக்கு விசுவாசத்தினால கிருபை பெறுறதுக்கும் அது கல்லாவும் இருக்கு. ஓகே, இந்த கல் யாரு? இயேசு கிறிஸ்து. அந்த கல்லில் உங்களோட வீட்டை விசுவாசத்தை